கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் அருமையானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவாதி தேவனுடைய பெயரில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தானே உங்கள் இதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆண்டவர் வழிநடத்தி அந்த அடையாளங்களை, அந்த அற்புதங்களை, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் காணும்படி தேவனாகிய கர்த்தர் செய்வாராக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் உலகம் முழுவதும் மெய்தேவனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அறிவிக்க அழைக்கப்பட்ட பேதுரு அப்போஸ்தலன் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இன்றைக்கும் சொல்லும் ஒரு அற்புதமான, ஒரு ஆவிக்குரிய, ஒரு ஆத்மீக, ஒரு வாஞ்சையுள்ள ஒரு வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எத்தனை அற்புதமான ஒரு காரியம்! பாவ மனிதன் ஒழிந்து கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் புதிய மனிதர்களாக பிறக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு உடனே கேக்கை கொடுப்பதில்லை, பிரியாணியை கொடுப்பதில்லை, அல்லது பெரிய பெரிய சாக்லேட்டை அந்த பிள்ளை சாப்பிட கொடுப்பதில்லை. தாய்ப்பாலைத்தான் அதை கொடுக்கிறார்கள். அந்த பாலிலைத்தான் அந்த குழந்தை பலத்தோடு வளரும், ஞானத்தோடு வளரும், புது ஐக்கியத்தோடு வளரும். அதுபோல கிறிஸ்துவுக்குள் நாம் அனுதினமும் குழந்தைகளாக இருந்து ஞானப்பாலான தேவனுடைய சத்திய வசனத்தை அனுதினமும் நாம் பருக வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தில் தாகமுள்ளவர்களாக, வாஞ்சை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வெறும் ஆடு மாடு கோழி இப்படிப்பட்ட பொருட்களால் மாத்திரம் நாம் சாப்பிட்டு வாழ அழைக்கப்படவில்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒவ்வொரு சொல்லினாலும் அவன் உயிர் வாழ்வான் என்றார். என் அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு எவ்வளோ வீடுகளில் எவ்வளோ பொருட்கள் இருந்தாலும் பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், பல வேதனைகள். அவர்கள் சாப்பிடாமல் வெறுமனமே இருக்க ஆரம்பித்து விடுவார்கள். எல்லாம் இருந்தும் கூட பாருங்கள், ஒன்றையும் சாப்பிட முடியவில்லை. அப்படி இருக்க பட்சத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது ஆத்மா வாழ வைக்கிற உணவு தேவனுடைய வசனமே. நமது ஆவி வாழ வைக்கிற உணவு தேவனுடைய வசனமே. நமது உடல் அமைப்பு வாழ வைக்கிற உணவு தேவ வசனமே. நமது விசுவாசம் வளர்கிற உணர்வு தேவ வசனமே. நாம் ஆவிக்குரிய பரிசுத்த அபிஷேகத்தில் அனுதினம் வளர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையால் தான் நாம் உயிர் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சத்திய வசனமான தேவ வசனத்தில் நீங்கள் நடந்து திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று பரிசுத்த பேதுரு அழைத்தார். அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை விட்டு அநேக சீடர்கள் பின்வாங்கி ஓடி போனார்கள். அப்பொழுது இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கின்றீர்களா என்று. அப்பொழுது இதே பேதுரு தான் சொன்னார், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? வாழ்வு கொடுக்கிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஆம், ஆண்டவர் வார்த்தையானவர். அந்த வாழ்வு கொடுக்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவே. அவருடைய பரிசுத்த வேத வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை, வாழ்வு கொடுக்கும் வார்த்தை, உங்களை விடுவிக்கும் வார்த்தை, உங்களை ஞானிகளாக்கும் வார்த்தை, உங்களை அபிஷேகம் பெற வைக்கும் வார்த்தை, சாத்தானை ஜெயிக்க வைக்கும் வார்த்தை, பாவத்தை வெறுக்க வைக்கும் வார்த்தை. நாம் எல்லோரும் ஆவிக்குரிய விதத்தில் ஜெயம் பெற்று வளரக்கூடிய வெற்றியின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தையே. வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்றார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதங்களில் இரவும் பகலும் தேவனே, உம்முடைய வார்த்தை என ஞானப்பாலை நான் குடிக்கட்டும், உம்முடைய திருவசனம் என ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருக்கும்படி என்னை வழிநடத்தும், அந்த வசனத்தினால் என்னை மறுரூபப்படுத்தும், அந்த வசனத்தினால் என்னை புஷ்டியாக்கும், அந்த வசனத்தினால் என்னை புதிய வாழ்க்கை எனக்கு தாரும், உம்முடைய வசனத்தினால் என்னை அபிஷேகியம். நான் உமது நாமத்துக்கு ஜெயம் பெற்று வாழவே நீர் விரும்புகிறீர். அது உமது வார்த்தையில் அந்த மகிமை இருக்கிறது, அந்த வல்லமை இருக்கிறது. உமது வார்த்தை என்னை குணமாக்குறது, உமது வார்த்தை என்னை விடுவிக்கிறது, உமது வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது, உமது வார்த்தை என்னை அபிஷேகிக்கிறது. ஆகவே அந்த தேவ வசனமான உமது வசனத்தின் மேல், உமது வார்த்தையின் மேல் நான் முழு இதய பற்றுதல் உள்ளவளாக நான் வாழ எனக்கு பலம் தாரும் என்று கேட்போமா? நாம் ஜெபம் செய்வோம்.
அன்பின் நேசக்கர்த்தாவே, உமது வசனம் வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் உமது வார்த்தை அழியாதவைகள். அந்த அழியாத திருவசனத்தின் மேல், அந்த ஞானப்பாலின் மேல் ஒவ்வொரு விசுவாசிகளும் குழந்தைகளைப் போல தாகமாக இருந்து பசியாக இருந்து அந்த ஞானப்பாலான தேவ வசனத்தை ஆண்டவரே விசுவாசித்து 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 ஏற்றுக்கொண்டு நடக்க அருள் புரியும் தேவனே, ஆசீர்வதியும் தேவனே, உமது மகிமையை வெளிப்படுத்தும் தேவனே, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.